நம்மளுடைய நம்பிக்கை உண்மைதானா? யாரும் பார்க்காத போது அதே நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா? இந்த கதையோட முடிவில் அதை நம்ம பார்க்கலாம். அது ஒரு சாதாரணமான காலம் இல்லை. பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவி இறங்கிய பிறகு ஒரு புதிய சமூகம்தான் உருவானது. அந்த மக்கள் ஒரே மனம், ஒரே இருதயம். இப்படி ஒரு சபை இப்போ இருக்கிறதா? அந்த காலத்துல சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில என்னுடையதுன்னு விட்டுட்டு நம்மளால இருக்க முடியுதா? என்னுடையதுங்கிற வார்த்தை அந்த காலத்துல அவங்க கிட்ட இல்லை. அந்த சபையில பரிசுத்தம் இருந்தது, அன்பு இருந்தது, ஆவியின் அசைவுகள் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சபையில ஒரு சிறிய பொய் அந்த பரிசுத்த சூழ்நிலையை குலைக்க போகிறது. அந்த சபையில ஒரு தம்பதியர் இருந்தாங்க, அனன்யா, சபீரா. உங்களுக்கு இவங்க ஃபெமிலியரா இருக்கலாம். அப்போ இருந்தவங்க அவங்களுடைய சொத்துக்கள், நிலங்களை விற்று சபைக்கு கொடுத்தாங்க. இவர்களுக்கும் ஒரு நிலம் இருந்துச்சு. ஆனா அவங்க மனசுல வேற ஒரு திட்டம் இருந்தது. நிலத்தை விற்ற பணத்தை கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம், மீதிய எல்லாத்தையுமே சபைக்கு கொடுத்துடலான்னு. இது என்ன சின்ன காம்ப்ரமைஸ் தானன்னு நம்ம நினைக்கிறோமா? இது பணத்துக்கான பிரச்சனை இல்லை, இது புகழுக்கான ஆசை. மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், எவ்வளவு தியாகம் என்று சொல்ல வேண்டும். அனன்யா மெல்ல சபைக்குள்ள வர்றான். அவன் கையில பணத்தை எடுத்துட்டு வரான். அப்போஸ்தலர் காலடியில அந்த பணத்தை வைக்கிறான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ பேதுரு மெல்ல அவனை நிமிர்ந்து பார்க்கறாரு. அனன்யா, நீ மனிதருக்கு பொய் சொல்லவில்லை, தேவனுக்கே பொய் சொன்னாயின்னு கோபமா சொல்றாரு. தேவன் இந்த ஒரு சின்ன பொய்ய பரவாயில்ல அப்படின்னு கண்டுக்காம விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? பேதுருவோட அந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் அனன்யா கீழே விழுந்தான். உடனே அவன் உயிர் அவனை விட்டு போனது. ஒரு சின்ன பொய் தான், ஆனா எவ்வளவு பெரிய விளைவு! சபையில எல்லோருமே ஒரே அமைதி, ஒரு பயம், ஒரு நடுக்கம். இது எதுவுமே தெரியாத சபீரா மிகவும் மகிழ்ச்சியா சந்தோஷத்தோட கையில பணத்தை எடுத்துக்கிட்டு 3 மணி நேரம் கழித்து சபைக்குள்ள வர்றான். அவளுக்கு அங்க நடந்தது எதுவுமே தெரியாது. நீங்க அந்த இடத்துல இருந்தா சஃபீரா கிட்ட பொய் சொல்லாதன்னு சொல்லியிருப்பீங்களா? பேதுரு அவள்கிட்டையும் கேட்குறாரு, நீங்க நிலத்தை இந்த அளவுக்கு தான் விற்றீர்களா? ஏன்னா அவளுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்க பார்க்குறாங்க. அவள் உண்மையை சொல்லுவாளா? அவள் பெருமையாக சொன்னாள், ஆம், அதுதான் முழு தொகை. பேதுரு சொல்றாரு, நீங்கள் இருவரும் கர்த்தரின் ஆவியை சோதிக்க ஒன்றாயிருக்கிறீர்கள். உன் கணவனை அடக்கம் செய்தவர்கள் இப்போ உன்னையும் வெளியே எடுத்து செல்வார்கள். அந்த நேரத்துல அவளும் கீழே விழுந்தாள். அவளுடைய உயிரும் பிரிந்தது. ஒரே குடும்பம், ஒரே முடிவு. பணம் பாவம் இல்லை, நிலம் வைத்தது பாவம் இல்லை. தேவன் நம்மளோட ஆக்ஷன்ஸை மட்டும் பார்க்குறாரா இல்லது இன்டென்ஷனையும் பார்க்குறாராங்கிறது முக்கியம். ஆனால் தேவன் முன்னாடி நாடகம் ஆடுவது அது ஆபத்து. பைபிள் சொல்லுகிறது, முழு சபையிலும் பெரிய பயம் வந்தது. அந்த நாளில் 2 உடல்கள் மண்ணில் புதைக்கப்பட்டன. ஆனால் ஒரு உண்மை உயிரோடு இருந்தது, தேவன் ஏமாற மாட்டார். யாரும் பார்க்காத போது நாம் இன்னும் அதே மனிதர்களா? இன்று நீங்க இன்னும் ரெடியா உண்மையா வாழ்றதுக்கு? இது ஒரு கதை இல்லை, இது ஒரு எச்சரிக்கை. பணம் பற்றி இல்லை, இதயம் பற்றியது. புகழ் பற்றி இல்லை, உண்மை பற்றி. தேவன் இன்னும் அழைக்கிறார், என்னிடம் நேர்மையாய் வா. இந்த மெசேஜ் உங்களை டச் பண்ணி இருந்தா ஆமீன் அல்லது ட்ரூத் என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிந்ததும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வாதம் செய்வார்.